வணக்கம் iyalbaana வாழ்க்கை சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் முட்டை பொரியல் செய்ய போகிறேன். இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். இந்த முட்டை பொரியலுக்கு தேவையான பேசிக்கான பொருட்களை இப்போ நீ எங்கள் கண்ணு முன்னுக்கு காட்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் 4 முட்டை எடுத்துருக்குறேன் பாருங்கள். நெத்திலி கருவாடி மீன் இது கழுவிட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு இடித்து வச்சுருக்கேன். வேர்க்கடலை இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் சமைக்கும் போது ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. ஃபர்ஸ்ட் நான் சமைக்கிற பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு இதில் வேர்க்கடலையை பொரித்து எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா பொரிச்சிக்கலாம். கொஞ்சம் கூட தீயக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அழகாக எடுத்துக்கணும் பொரித்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வேர்க்கடலையை கரெக்டாக பொரித்து எடுத்துக்கிட்டு அடுத்ததாக இந்த முட்டையில் கொஞ்சம் சாஸ் தீரம் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வேண்டாம். ஏன்னா முட்டை சில பேருக்கு வீச்சோன்னு சொல்லுவாங்க. வெயிட். ஓகே, நான் சோஸ் தீரம் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அடுத்ததாக தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, ரொம்ப வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப உப்பு முட்டையில் உப்பு நம்ம கரெக்டாக போட்டோமா அதிகமாக காட்டும். அதனால் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த முட்டையில் ஏன் நான் இந்த சோஸ் தீரம் போட்டேன்னா, முட்டை பொதுவாக வீச்சும் அடிக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி சோஸ் தீரம் போட்டால் காற்று தான் வருது ஃப்ரெண்ட்ஸ். என் வயசு இந்த மாதிரி சோஸ் தீரம் போட்டால் கொஞ்சம் அந்த வாடெல்லாம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்ததாக இந்த முட்டையை நான் பொரித்து எடுத்துக்க போகிறேன். இந்த முட்டைக்கு நான் பெருசாக எதுவும் ஷேப் கொடுக்க போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சமாக பொரியட்டும், கொஞ்சமாக இல்லை, நல்லா பொரியட்டும். பொரித்து எடுத்துக்கலாம். இதுக்கு ஷேப் கொடுக்கறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் பிரச்சனைறேன். இந்த முட்டையை சட்டியிலே பொரிக்கும் பொழுது இப்படி நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சின்னதாக கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ நான் இந்த முட்டையை எடுத்து வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, முட்டை பொரித்து அதே சட்டியில் நான் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது சமைக்கிறதுக்கு ஆயில் வேணும்ல. முட்டை பொரிச்சாச்சு. சட்டி சூரியனதும் நெத்திலி மீன், இது கருவாடு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஷ் மீன் இல்லை, நெத்திலி கருவாடு மீன். நெத்திலி கருவாடு பொரிஞ்சதும் இதையே நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக இஞ்சி பூண்டு இது நல்லா வதங்கி பொன்னிறமாய் வந்ததும் வெங்காயம், ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வெட்டிடணும். இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டால் இந்த தக்காளி பழமும் வெங்காயமும் நல்லா வதங்கி வரும். இது நல்லா வதங்கி வரும்பொழுதே ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள். நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோடு சிறிய பச்சை மிளகாய் போதிய அளவு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு உரப்பு அதிகமாக வேணுமோ கூடவும் குறைச்சும் போட்டுக்கலாம். இதோடு பழுத்த மிளகாய் 1 இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சோஸ் தீரம் சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையில் போட்டோம். இப்போ அது ஏன் தெரியல, இது மட்டும் விடவே மாட்டுது. ஓகே ஓகே, கொஞ்சமாக போதும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக முட்டையும் நெத்திலி கருவாடி மீனும் ஒன்றா சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோடு பொரித்து வச்ச வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதை பிளேட் பண்ணிவிட்டு விட்டுக்காச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது முட்டை பொரியல் பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. அழகு மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டீங்க, இதையே தான் செஞ்சு சாப்பிட்டீங்க, அப்படி இருக்கும் இதோட சுவை. இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்களை ரசித்துங்க ஃப்ரெண்ட்ஸ், சந்தோஷப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆல் வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் போகிற ஒவ்வொரு ருசியான பதார்த்தங்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஐயோ மலைக்காரன் பொரிய ஆரம்பித்து விட்டான். நான் கொஞ்சமாக சாப்பிட்டு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம பசியாக இருக்குது. இப்படிதான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். சரியா? ஓகே.